ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சூஜியை காமிக்கிறாங்க. அவங்க ஜெயிலில் தான் இருக்கா. அவள் 5 இயர்ஸ் இருந்துட்டுருக்கா. ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. என்னோட லைஃப்பில் நான் தப்பே பண்ணாமல் இங்கே ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறேன்னு. அப்போ ஒரு பாஸ்ட்டாக காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க பாய் ஃப்ரெண்டு ஷென் கூட அங்கே மேரேஜ் நடக்க போயிருந்திருக்கு. அப்போ நீ ஒரு கொலகாரி, உன் கூட என் பையனுக்கு மேரேஜ் நடக்காதுன்னு சொல்லிட்டு மேரேஜையுமே அங்கே ஸ்டாப் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஜெயில் தண்டனை முடிஞ்சிருச்சு போல். இன்றைக்கி தான் அவளுக்கு ரிலீஸ். ஸோ அங்கே நம்ம ஹீரோ லீ ரொம்ப கோவமாக அவ்வளோவே பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தி அங்கே இருக்கா. அவள் நம்ம ஹீரோயினுக்கு நீ இந்த நைஃபை வச்சுக்கோ, உன்னோட லைஃபுக்கு தேவைப்படும், நீ சேஃப்டியாக இருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு கொடுக்கதும் நம்ம ஹீரோ அவளை பார்த்து நீ என்ன வாழ்க்கையில் விடுதலை அடைஞ்சிடலாம் நினச்சியா அப்படின்றத கேட்குறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நீ எப்பயுமே நான் விடுதலை பெற முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்றத சொன்னதுமே அவளை போர்ஸ் பண்ணி அவங்க பாட்டியை சொல்லி அவன் மிரட்டி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பாக நீ சாகுற வரைக்கும் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், நீ என்னோட லவ்வை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு அப்படின்றத சொன்னதும் நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு அவ சொல்கிறா. அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ நீ இப்போ உன்னோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நான் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அப்போ என்ன உன்னோட பாட்டியை நீ உயிரோட பார்க்க வேணாமான்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே நம்ம ஹீரோயின் வேற வழி இல்லாமல் அங்கே ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒரு அசிஸ்டண்ட்டும் அங்கே மூமுன்ற ஒரு பொண்ணுமே உள்ளே வந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததுமே நம்ம ஹீரோவேமா போய் ஹீரோயினை கவர் பண்ணிட்டு நீங்கள் எதுக்காக உள்ளே இவளை விட்டீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். நான் மேடம் எவ்வளோ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணேன், பட் அவங்க தான் கேட்கலன்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இப்போ நீங்கள் இப்போ கூட சேர்ந்து கிளம்பி போயிட்டுருக்கீங்க, என்னோட பாட்டி எங்கே இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றத கேட்டதும் நீ வாயை முடிட்டு பேசாமல் இரு அப்படின்றத சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் அங்கே கோவப்படுத்துகிற மாதிரி பேசினதும் இவன் வெறி பிடிச்ச மாதிரி ஆகிடுறான். ஹீரோயினை போட்டு அங்கே ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பட் மூமும் அவளை ஹர்ட் பண்ண விடாமல் இவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. ஹீரோயின் தனக்கு நடக்கிற கொடுமையெல்லாம் நினச்சிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ அங்கே மூமு அவளுக்காக சில ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு நீ இதுக்கப்புறம் இந்த ஹெல்ல இருக்க வேணாம், இங்கேருந்து நீ தப்பிச்சு போயிரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுமே ஹீரோயினுமே அங்கே ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா இவ யார்ட்டையோ கால் பண்ணி என்னோட வேலையை நான் இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டேன், இப்போ உங்களோட டைம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ காமிக்கிறாங்க. அவன் ஒரு சின்ன பிள்ளைய யோசிச்சு பார்த்துட்டு நீ எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெறி பிடிச்ச மாதிரி கத்துனதும் அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி மேடம் வீட்டில் இல்லை அப்படின்றத சொன்னதுமே அவன் ரொம்ப டென்ஷனாக இருறான். பிறகு நம்ம ஹீரோயின் அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். நீ ஒன்றும் கவலைப்படாத, இதுக்கப்புறம் நான் இருக்கேன், நான் எப்பயுமே உன்னை தப்பாலாம் நினைக்க மாட்டேன் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் அங்கே ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்கா. ஆனால் உன்னோட அம்மாவுக்கு பிடிக்காதேன்னு சொன்னதோ அதை பற்றி நீ கவலைப்படாத, அம்மாவை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். நீ தேவையில்லாமல் என்னோட விஷயத்தில் தலையிட்டு இருக்காத, இப்போ அவளை என் கூட அனுப்பி வை அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ அவங்க பாய் ஃப்ரெண்ட் விட மாட்டான். ஹீரோயினுமே அவன் கூட போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறா. அதை கேட்டுட்டான் அவன் நான் எப்படி உன்னை வர வைக்கணும்னு தெரியும்னு சொல்லிட்டு அவன் கோவம் அங்கேருந்து போயிடுறான். அங்கே ஷென்னோட அம்மா வந்ததுமே அவங்களுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுது. ஆன்ட்டி அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசினதும் நம்ம ஷென்னோட அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத, இனிமேல் நீ இங்கேவே இருக்கலாம், நீ கெஸ்ட் ரூமில் போய் தங்கிக்கோ அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அதுக்கப்புறம் நைட் போல் அங்கே நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஷென்னோட அம்மா நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்ப ஹாப்பியாகிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன நடக்க போகுது பாரு அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் எல்லாருமே ஹாப்பியாகிட்டு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே மெய்டை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி ரியாக்ஷன் பண்ணிட்டு அங்கே ட்ராமா போட ஆரம்பிச்சிடுறாங்க. வயிறெல்லாம் பெயின் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஷென் என்னச்சுமா உங்களுக்கு அப்படின்றத சொன்னதும் இப்போ அந்த மெய்ட் மேடம் தான் சாப்பாட்டில் ஏதோ கலந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க தான் உள்ளே கிச்சனில் இருந்தாங்கன்னு சொன்னதும் நான் கிச்சன் பக்கமே போலையேன்னு சொன்னதுமே அந்த பொண்ணு அங்கே பாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு பார்த்தீங்களா இந்த மெடிசனை தான் அவங்க கலந்து கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க அம்மா நீ என்ன கடைசியில் என்னையுமே கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆன்ட்டி நான் எதுவுமே பண்ணலை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நீ இப்போ என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொன்னதும் நம்ம ஷென் நீ இப்போ எங்கேயும் போகாத, நான் வர வரைக்குமே நீ வெயிட் பண்ணிட்டு அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின்ட்ட என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களை இந்த வீட்டு மருமகளாக விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா, அவங்க தான் இதெல்லாமே பண்ணது, உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தாம விட மாட்டாங்க, இப்போ நீங்கள் திரும்ப ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம் தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அங்கே என்னோட வருங்கால ஒய்ஃப் மேலே யாராச்சும் கையை வச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வம்பு பண்ணி இழுத்துட்டு வந்துடுறான். அப்போ ஹீரோயின் உன் கூட போய் இருக்கிறதுக்கு நான் ஜெயிலே இருந்துக்கிருவேன் அப்படின்றத சொன்னதும் ஓ ஜெயிலில் இருக்கிறது உனக்கு அப்போ ரொம்ப சாதாரணமாக இருக்கா, அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீ ஜெயிலுக்கு போக முடியாது, நீ என் கூட தான் என்னோட லைஃப்பில் இருந்தாகணும் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு நான் உன் கூட வரமாட்டேன்னு சொன்னதும் அப்போ நான் அவங்க பாட்டியோட ஃபோட்டோ காமிச்சிட்டு அங்கே மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். நீ என்ன அவங்கள உயிரோட பார்க்கணும்னு நினைக்கிறியா இல்லையான்னு சொல்லி அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. அப்போ ஹீரோ பேசாமல் நீ என் கூட இப்போ மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ண அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாமல் அங்கே ரொம்ப அமைதியாகிடுறா. பிறகு அங்கே நைட் போல் நம்ம ஹீரோட ரூமுக்கு அங்கே மோமோ போகிறா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் உள்ளே விட மாட்டாரு.
இப்போ என்ன வந்து ரூமில் சவுண்ட் ஏதோ கேட்டுட்ருக்கு, யார் அவர் கூட இருந்து இருக்கிறது அப்படின்றத கேட்டதும் சூஜி மேடமும் வந்து சார் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, அவங்க 2 பேரும் தான் உள்ளே இருக்காங்கன்னு சொன்னதுமே அது எப்படி வந்துட்டு அவன் போய் அவ்வளோ மேரேஜ் பண்ணிக்கிடுவான், என்னை விடுங்க உள்ளே போக அப்படின்றத சொன்னதும் அவர் ஆனால் உள்ளே விட மாட்டாரு. நம்ம ஹீரோவை பார்த்தா உள்ளே நல்லா தூங்கிட்டு இருக்கான், வெளியே சவுண்டு கேட்குற மாதிரி எதுவுமே அங்கே நடக்கலை. நம்ம ஹீரோயின் அவனுக்கு ஸ்லீப்பிங் டோஸ் வந்து கொடுத்துருக்கா போல், அவங்க ஃபோனில் தான் இந்த மாதிரி சவுண்ட் எல்லாமே வர வச்சிருக்கா வெளியே, அதனால தான் இப்படி சவுண்டு கேட்டிருக்கு. நம்ம ஹீரோவே பார்த்துட்டு அங்கே வந்து அவள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. அங்கே அவள் உட முடியாமல் இருந்தப்பா அவள் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு அவளை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துருந்துருக்கா. அப்போ அவன் நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிக்கும் போது இவள் கையில் கத்தி இருந்திருக்கா, அவங்க ஃப்ரெண்டுமே இறந்து போயிருக்கா. அதெல்லாத்தையும் இப்போ நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு சாயாவை நான் எப்படி கொலை பண்ணுவேன், அவள் வந்து எனக்கு ஒரு நல்ல வந்து சிஸ்டர் மாதிரி, கண்டிப்பாக நான் வந்துட்டு அவளை எதுவுமே பண்ணலை, பட் எனக்கு ஓமையிலையுமே டவுட்டாக இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ்க்காக நீ வந்து அவளை எதுவும் பண்ணிட்டே வேணுமோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டுருக்கா. பிறகு அவ்வளோவே அவள் ஹர்ட் பண்ணிக்கிறா. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு அவளை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நீங்கள் நேற்று என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னதும் நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இந்த பாருங்கள் என் கையில் காயமாக கூட இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சதுமே அதை பார்த்துட்டு ஹீரோக்கு ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோமேனு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் நான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு நல்லபடியாக நடந்துக்கிட்டேன்ல, நீங்கள் எனக்கு என்னோட பாட்டி எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்களேன் அப்படின்றத கேட்டதும் அதை கேட்டுட்டு அவன் திரும்ப அங்கே கோவமாயிடுறான். எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரிலாம் நீ என்கிட்ட பேசிகிட்டு இருப்ப, நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ கேட்டு நடக்கணும், ஓ இஷ்டத்துக்குலாம் இங்கே எதுவுமே நடக்காது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ரூடாக திரும்ப பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பிறகு அவன் வெளியே வந்ததுமே அவங்க அம்மா அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. எதுக்காக நீ அவளை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்ட, இவ மேரேஜ் பண்ணுற லெவலுக்கு என்ன தகுதியானவளா, நீ அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு மோமோவை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னதும் உங்கள் பேச்செல்லாம் என்னால் கேட்டுட்டு இருக்க முடியாது, கண்டிப்பாக நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு நம்ம ஹீரோயினோட பாட்டி எங்கே இருக்காங்கன்னு சொல்லி இவன் கண்டுபிடிச்சிடுறான். பாட்டியை வந்துட்டு இவங்க அம்மா தான் வந்து கட்டி போட்டு வச்சுருப்பாங்க போல், இவன் தான் காப்பாற்றி எங்கள் ஹாஸ்பிட்டலுமே சேர்த்துருக்கான். நம்ம ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிடுறா. பாட்டியோட மென்டல் கண்டிஷன் ரொம்ப சரியில்லாமல் இருக்குது, அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. பாட்டிக்கு அடையாளமே தெரியலை, பாட்டி நான் தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க கத்திட்டுருக்காங்க. அப்போ டாக்டர் வந்து இந்த மெடிக்கல் பில்லாம் நீங்கள் பே பண்ணணும்னு சொன்னதும் என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்லை டாக்டர், நான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப கட்டிடுவேன், ப்ளீஸ் நீங்கள் அது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னதும் அப்படிலாம் நான் பண்ண முடியாது, நீங்கள் கூட்டிகிட்டு கிளம்புங்க அப்படின்றத சொல்லிட்டு கோப்படுறாரு. அப்போ அங்கே ஷேன் வந்துடுறான். நான் வந்து உனக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு தரேன்னு சொன்னதும் நீ என்கிட்ட இருந்து விலகேறி, எனக்கு ஒன்றும் உன்னோட காசு தேவை கிடையாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ அங்கே வந்துடுறான். நீ என்னோட ஒய்ஃப்ட்ட இருந்து விலகேறு, அவளுக்கு என்ன கஷ்டமோ எனக்கு பார்த்துக்க தெரியும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்ன நீ உண்மையிலே அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டே அப்படின்றத கேட்டதும் ஆமாம் அது என்னமோ உண்மைதான், நீ இப்போதைக்கு விலகேறாதான் நல்லது, அதுக்கப்புறம் உன்னோட காசுமே எனக்கு தேவை கிடையாதுன்னு சொன்னதும் நீ இப்போ காசு கட்டலைன்னா உன்னோட பாட்டி இதுக்கு வெளியே போட்டுருவாங்களே, நீ என்ன பண்ண போகிற அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவங்களுக்கு தேவையான பேமெண்ட்லாம் நான் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். ஹீரோவில் காரில் கூட்டிகிட்டு வந்துட்டு உனக்கு நான் இப்போ காசு கொடுத்தேன்னா நீ அதை ரிட்டர்ன் பண்ணாமல் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, அது எல்லாத்தையுமே நீ வேலை செஞ்சு திரும்ப கொடுக்கணும்னு சொல்லி அவளை அங்கேருந்து இறக்கி விட்டுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே போய் ஒரு வெயிட்டாக வந்து ஒர்க் பண்ணிச்சேக்கா. அங்கே பார்த்தா அங்கே சில பேர் வந்துட்டு ஹீரோயின்ட்டு அங்கே தப்பாக வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. அப்போ ஷாவுன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து காப்பாற்றிட்டு இருக்காரு. நீ இப்போ ட்ரிங்க் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு அவளை போர்ஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுமே வேறு வழி இல்லாமல் ட்ரிங்க் பண்ணிட்டுருக்கா. நம்ம ஹீரோவுக்குமே இந்த விஷயத்தை பற்றி அசிஸ்டன்ட் சொன்னதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேகமாக அங்கே கிளம்பி போகிறான். அந்த ஷாவ் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு என்னோட ஒய்ஃப்ட்ட இருந்து ஒழுங்காக விலகி இருந்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறான். ஏன்னா நம்ம ஹீரோக்கும் இவனுக்குமே சுத்தமாக ஆகாது போல், 2 பேருமே பிஸ்னஸ் எதிரிகள்ன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துட்டு அங்கே டப்பில் தள்ளி விட்டு அங்கே ஷவரில் அடிச்சுட்ருக்கான் மேலே. நீ ரொம்பவே மோசமான பொண்ணு, நீ இந்த மாதிரிலாம் வேலை பண்ணிட்டுருப்பே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். இப்போ ஹீரோயின் நல்லா ஃபுல் போதையில் இருக்கா. நம்ம ஹீரோ பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே அவன் கோவப்பட்டு பிடிச்சி தள்ளி விட்டதும் அவன் உண்மையிலே அங்கே மயக்கமாயிடுறான். அதை பார்த்துட்டு அவன் டென்ஷன் ஆகிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்த்துடுறான். அப்போ டாக்டர் இவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, நீங்கள் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்கிறாரு. அவளை பார்க்கும்போது ஒரு பக்கம் செம கடுப்பாயிட்டுருக்கு, ஒரு பக்கம் பாவமாக வேறு இருக்குது. அப்புறம் அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி இதுக்கப்புறம் இவ எங்கேயுமே ஒர்க் பண்ணக்கூடாது, என்னோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணட்டும் அப்படின்றத சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் மார்னிங் வந்து நம்ம ஹீரோ பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அவனை டச் பண்ணும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வைக்காது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஷாவ் கால் பண்ணிட்டு நீ என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது ஆல்ரெடி அவர் வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஜெயிலில் வந்து மீட் பண்ணியிருப்பார் போல், உன்னோட எதிரி என்னோட எதிரியுமே வந்து சேம் தான், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், உன்னோட பாட்டியையும் வந்து உன்னையுமே வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன், இந்த ஆள்கிட்ட வந்து தப்பிக்கலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஹீரோயின் ஷாவுக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறா. நம்ம ஹீரோட்ட இருந்து சில இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி அவனுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவள் ஐடியா பண்ணிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோயினாவே ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வரேன். அப்போ ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாமே இவர் கூட வந்து மோமோ தான் நல்லா இருக்காங்க, இந்த பொண்ணு பார்க்க நல்லாவே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்க விஷயம் மோமோக்குமே தெரிஞ்சு அவளுமே அங்கே வந்துடுறா. ஹீரோட்ட வந்து ரொம்ப கோவப்படுறா.
சொல்கிறா, இவெல்லாம் இங்கே ஒர்க் பண்ணக்கூடாது, இவளுக்கு என்ன ஒர்க்கை பற்றி தெரியும்னு சொல்லி அதை கேட்டுட்டு ஹீரோ, நீ இதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட தேவை கிடையாது, என்னோட முடிவை நீ வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுவ, உன்னோட வேலையை போய் பாரு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே மூமோட ரூம்க்கு ஃபைலை கொடுக்க போனதும், நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணி இங்கேருந்து காப்பாற்றினா, நீ இப்படி கேவலமானவளா, திரும்ப அவன்கிட்டே வந்துட்டுருக்கி அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின், நீ என்னை வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்க, நான் வந்து இங்கேருந்து போகணும் தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், பட் அவன் தான் என்னை விட மாட்டான், என்னோட பாட்டியை வச்சுக்கிட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும், அதான் விஷயமா, நீ ஒன்றும் கவலைப்படாது, அப்படின்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே வந்து மீட்டிங் நம்ம ஷென்னோட பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே போகிறா. அப்போ அங்கே இவங்க 2 பேத்துக்குமே ஆல்ரெடி நல்லா தெரியுன்றப்ப பேசாமல் இவங்களவே இந்த டீலை வந்து பேச விடலாமே, நம்ம வந்துட்டு போகலாமேன்னு சொன்னதும் ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டவன் அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்மே அங்கேருந்து போகும்போது அப்போ ஷென் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட, நீ இப்போ நல்லா தானே இருக்க, இப்போ கூட நினச்சா நீ என் கூட வரலாம் அப்படின்றத சொன்னதும், நீ என்கிட்ட இருந்து விலகிடாதான் உனக்கு நல்லது அப்படின்றத அவ சொல்கிறா. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போதே மயக்கமாக வந்துடுது. அவன் வேகமாக பிடிச்சிட்டு சுகர் லெவல் வந்து கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இந்த கேண்டியை வச்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு போனதும் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு உடனே அவளை அங்கே வந்து வெட்டிங் ட்ரெஸ் வந்து வாங்குற கடைக்கு கூட்டிகிட்டு போகிறான். நம்ம மேரேஜ் என்னமோ பண்ணிக்கிட்டோம், பட் வந்துட்டு இன்னுமே நம்மளுக்குள்ளே வந்து ஃபோட்டோஷூட் எதுவுமே நடக்கலை, இல்லை நீ ஒரு ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே அங்கே வெட்டிங் ட்ரெஸ்ஸை வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கா. அப்போ ஹீரோ அங்கே உள்ள அவகிட்ட ரொம்பவே க்ளோஸாக வந்துட்டு ரொம்ப தப்பாலாம் டச் பண்ணதும், நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணாதீங்கன்னு சொன்னதும், எதுக்காக நான் பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன், நான் உன்னோட ஹஸ்பண்ட், எனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குன்னு சொல்லிட்டு அவட்ட ரொம்ப தப்பாக நடக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே சைடில் பார்த்தா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஷென்மே வேற ஒரு பொண்ணு கூட அங்கே வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே மனசே உடைஞ்சு போயிடுது. அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வேற ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ண போறானே, என்ன உனக்கு ரொம்ப கவலையாக இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை வந்து அந்த ஸ்க்ரீனை விளக்கி விட்டதுமே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ப்ளீஸ் நீ வந்துட்டு என்னை மன்னிச்சிரு, நான் வந்து விருப்பப்படியெல்லாம் இந்த மேரேஜ் பண்ணலை, என்னோட அம்மாவோட கட்டாயத்தினால தான் இதெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு அவன் சொன்னதுமே இப்போ ஹீரோயின், ஏன் நீ வந்து என்னை இப்படி தொல்லை பண்ணிட்டுருக்க, நீ என்கிட்ட வந்து விலகேறுன்னு சொல்கிறா. அப்போ அவங்க அம்மாவுமே கோவப்பட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப மோசமாக திட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின், இன்னும் அந்த சாக்லேட்டை வச்சுக்கோ, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இல்லை அப்படின்றத சொல்லிடுறா. அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லவ்வை பிரிச்சா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ உனக்கு புரியுதா, லவ் பிரிஞ்சாதானே உனக்கு புரியுதுன்னு சொன்னதும், நீ வேணுனே தானே இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்திருக்க, என்னை கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்னா இப்படிலாம் பண்ணேன்னு சொன்னதும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டே அப்படின்றத சொன்னதுமே, இப்போ என்னோட வாழ்க்கையவே நீ வந்து நாசம் பண்ணிட்டே, இதுக்கு மேலே என்ன இருக்குது என்னோட லைஃப்பில், தயவு செஞ்சு என்னை விட்டு அப்படின்றத சொன்னதும், எப்பயுமே நீ என்கிட்ட வந்து விலகியே போக முடியாது, என்கிட்டதே நீ இருந்தாகணும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் ஆயிட்டு, நான் என்ன தப்பு பண்ணேன் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அடிச்சுட்டு அழுததுமே அவளுக்கு மயக்கம் வந்துடுது. திரும்பவுமே அவன் டாக்டர் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணதும் அதே டைலாக் தான் அவர் சொல்கிறாரு, ரொம்ப வீக்காக இருக்காங்க பார்த்துக்கோங்கன்னு. பட் இவனுக்கு வந்துட்டு என்ன மண்டையில் ஏறப்போகுது. அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பார்க்க ரொம்ப அப்பாவியாக இருக்காளே, ஒருவேளை உண்மையிலே இவ சொல்கிறதெல்லாம் உண்மைதானா, இவ எதுவும் தப்பு பண்ணலையோன்னு சொல்லி அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையுமே திரும்ப வந்து விசாரிங்க, எனக்கு எல்லா உண்மைகளுமே கரெக்டாக வேணும் அப்படின்றத சொல்கிறான். இப்போ அவன் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிறா. அப்போ என் கூடவே இருங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போது அவன் பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. இவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அப்போ ஹீரோ எந்திரிச்சு, இப்போ எங்கே போயிட்டுருக்க, நீ என்னோட ஒய்ஃப் தானே, எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் பிடிச்சி வேகமாக இழுத்துக்கிறான். ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிருது. சரி ஓகே கிளம்பி ரெடி ஆகி வா சாப்பிட்றதுக்கு அப்படின்றத செட்டு போகிறான். அப்போ அவகிட்ட அங்கே ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துட்டு இதை நீ பண்ணணும்னு சொன்னதுமே, இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்டாக இருக்குது, இது எப்படி என்கிட்ட கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்றத சொன்னதும், அப்புறம் எப்படி நீ என்னோட காசை ரிட்டர்ன் பண்ணுவேன், அதனால தான் பண்ண சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். உனக்கு பண்ண விருப்பம்னா நீ ரிட்டர்ன் கொடுத்துடலாம் ஃபைல் அப்படின்றத சொன்னதும், இல்லை நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் நம்ம ஹீரோ மீட் பண்ணிட்டாங்க. இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை தூக்கி அவள் கையில் கொடுத்துருக்க, தேவையில்லாத பிரச்சனை வந்துட போகுது அப்படின்றத சொன்னதும், நீ இப்படி அட்வைஸ் பண்ணுற வேலையெல்லாம் வந்து வைக்காத, எனக்கு தெரியும் அவள் ஒர்க் பண்ணட்டும் அப்படின்றத சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு இவளுக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டு அங்கே வந்து ஒரு பொண்ணை போய் மீட் பண்ணி, நான் வந்து இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே உனக்கு கொடுக்குறேன், ஸோ நீ வந்து யாராச்சும் உன்கிட்ட கேட்டால் அதை வந்து அந்த சூஜி தான் கொடுத்தான்னு சொல்லணும், ஓகேவா அப்படின்றத சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஷாவ் வந்துட்டு மீட் பண்ணுறா. அப்போ இந்த டீல் எல்லாமே முடிஞ்ச பிறகு நீ என் கூட சேர்ந்து டின்னருக்கு வருவேன்னு கேட்டதும், நீங்கள் என்கிட்ட விலகிடுங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க 2 பேர் ஃபோட்டோயுமே ஒன்றா எடுத்து வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோவோட கம்பெனிக்கு அந்த வந்து ப்ராஜெக்ட் கிடைக்காம ஷாவோட கம்பெனிக்கு கிடைச்சிருது.
ஆரம்பிச்சிருது. அதை கேட்டுட்டு நம்ம மூங்க வேணும்னே நம்ம ஹீரோட்ட இழுத்து விட ஆரம்பிச்சிடுறா. பார்த்தீங்களா இதில் ஏதோ வந்துட்டு தப்பாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்றத ஹீரோ கேட்டதுமே அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்த ஃபோட்டோவை காமிச்சு இந்த பார்த்தீங்களா அவங்க 2 பேரும் ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக இவ தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அப்படி எதுவுமே பண்ணலை அப்படின்றத சொல்கிறா. அப்போ அதெல்லாமே கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ. நீ இப்போ என்ன தேவையில்லாத பேச்சு பேசிகிட்டு இருக்கா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போனதுமே இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து வீட்டில் போய் அங்கே உங்களை பற்றிலாம் யோசிச்சுட்ருக்கா. கண்டிப்பாக வந்து சாயா வந்து இறந்து போனானா யாருக்கு வந்து அதிக பெனிஃபிட் இருக்குது, மூமுக்கு தான். அப்போ இவளை தான் நான் விசாரிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறா. ஹீரோயின் அங்கே மூமோவை மீட் பண்ண போகிறா. அப்போ அவள் ரொம்ப கோவப்பட்டுட்டு ஸ்டோர் ரூமில் போயிட்டு சில திங்ஸ் எல்லாம் இருக்கு எடுத்துருவான்னு சொன்னதும் நான் போக முடியாதுன்னு சொல்கிறா. இது ஆஃபீஸோட ஒர்க்கு, நீ அப்படிலாம் சொல்ல முடியாது போ அப்படின்றத சொல்லிட்டு திட்டினதுமே நம்ம ஹீரோயின் வேறு வழி இல்லாமல் அவங்க போயிட்டுருக்கா. அங்கே போனதுமே அவளுக்கு ஏதோ தப்பாக தோணிட்டுருக்கா. அங்கே ரிட்டன் போயிடலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே வந்து சில ரவுடிங்கெல்லாம் வந்துடுறாங்க. அப்போ ஹீரோயின் கத்தியை காமிச்சு மிரட்டுறா. பட் அவங்க பயப்படுற மாதிரி கிடையாது. உடனே தன்னைத்தானே கட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மிரட்டினதுமே அவளை அங்கே பிடிச்சி கட்டி வச்சிடுறாங்க. இப்போ நீ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, உனக்கு கொலை பண்ண தான் சொல்லியிருக்காங்க, பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபன் பண்ணிக்கலாம், இதில் ஜாலியும் கிடைக்கும், அதுக்கப்புறம் உனக்கு ஒன்ன மாதிரி எங்களுக்கு வந்துட்டு ஜாப்மே வந்துட்டு முடிஞ்சிடல அப்படின்றத சொல்லிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் வேமா அங்கே ஷாவுக்கு தான் வந்துட்டு காப்பாற்ற சொல்லி அங்கே வந்து ஃபோன் பண்ணுறா. பட் வந்துட்டு அவர் வந்து உடனே கிளம்புறாரு. ஆனால் அங்கே வந்து இப்போ ஒர்க்கை முடிச்சுட்டு போகணும்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அவரால் கிளம்ப முடியாமல் போயிடுது. இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட வந்து அங்கே ட்ரக்கெல்லாம் கொடுத்துட்டு அவர்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து அவங்களெல்லாம் அடிச்சு போட்டங்கிறது துரத்தி விட்டுறான். பிறகு நம்ம ஹீரோயினை காப்பாற்றினதுமே அவள் எந்திரிச்சு உடனே அவனை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே டாக்டரை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி அங்கே மெடிசன்லாம் ரொம்ப பண்ணி கொடுத்துடுறாங்க. இப்போ டாக்டர் இப்போ மெடிசன்லாம் கொடுத்தாச்சு, ஆனால் நீ தான் அவளுக்கு நைட்டு ஹெல்ப் பண்ணணும், அப்படின்னா தான் அவள் சரியாவா, அவளுக்கு அந்த மாதிரி மெடிசன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு போகிறாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. பட் நீ சாயாவை எப்பயுமே மாற முடியாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட பக்கத்தில் தான் அவன் தூங்கிட்டு இருக்கான். அப்போ தூக்கத்தில் அவன் பாட்டு அங்கே புலம்ப ஆரம்பிச்சிடுறான். அப்போது ஒரு பாஸ்ட்டை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவங்க அம்மா பிடிச்சி ரூமில் அடைச்சி வைக்கும்போது அங்கே சாயா வந்து நம்ம ஹீரோட்ட நீ ஒன்றும் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு அங்கே பேசி அவனை சமாதானப்படுத்தி இருந்திருக்கா. அதனால தான் அப்புறந்தே அவனுக்கு அவன் மேலே லவ்வாக இருந்திருக்கு. இப்போ அவன் புலம்பிட்டு இருக்கதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் உண்மையிலே அப்படின்னா இவர் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தாரா அவளை அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிட்டு நம்ம ஹீரோவை டச் பண்ணதுமே அங்கே அவன் வேகமாக பிடிச்சி அவளை கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்போ ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. உண்மையிலே அந்த குட்டி பாப்பா வந்து சாயா கிடையாது, அது நம்ம ஹீரோயின் தான். அவங்க பாட்டி அந்த வீட்டில் ஒர்க் பண்ணும்போது அங்கே யாராச்சும் வந்துட்டு உன்கிட்ட நேம் கேட்டால் நீ சாயான்னு சொல்லிடணும், நீ மேடமோட நேமை சொன்னால் தான் உன்னை சும்மா விடுவாங்க, இல்லை நீ ஏன் இப்படிலாம் சுற்றிட்டு இருக்கேன்னு திட்டுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் ஹீரோயினுமே அந்த பேரை சொல்லியிருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்க உண்மையான அந்த குட்டி பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் தான். அது தெரியாமல் அவ்வளவே இவன் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் ஹீரோயினை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் அங்கே கொடுத்துட்ருக்காரு. அங்கே சாயா வந்து இறந்த டயத்தில் இவங்களுக்கு வந்துட்டு தூக்க மாத்திரை கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இவங்க கொலை பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்றத வந்திருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஐ திங்க் நம்ம தப்பாக புரிஞ்சிட்ருக்கான் பாஸ், இவங்க எந்த தப்புமே பண்ணலை அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் மேடம் வந்து கிட்னாப் பண்ணது மூமு தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு இன்னுமே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிட்டு வந்தா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்காங்க. பாட்டிகிட்ட போய் அவள் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் பாட்டி, என்னோட லைஃப்பில் நான் வந்துட்டு ரொம்ப வந்து எல்லாமே தப்பாக தான் போயிட்டுருக்கு. என்னோட ஃப்ரெண்டோட வந்து கொலையுமே நான் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல யார் பண்ணதுன்னு சொல்லி. இப்போ இந்த பேபி வேறு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கவலைப்படுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மூமோவை கூப்பிட்டு வேலையை விட்டு தூக்குனதுமே நீங்கள் எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்டதும் நீ வந்து சூஜிக்கு என்ன பண்ணன்னு எனக்கு தெரியாதா, இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே லீக் பண்ணதுமே நீ தான், அவளை வந்து கிட்னாப் பண்ணதும் நீ தானே, ஸோ நீங்கள் வந்து ஒர்க்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத சொன்னதும் நீங்கள் எப்படி அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அவள் வந்து எவ்வளோ பெரிய துரோகின்னு தெரியாதா அவங்களுக்குன்னு கேட்டதும் இதுக்கப்புறம் நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொன்னதுமே இவளுக்கு ரொம்ப கோபமாக ஆரம்பிச்சிருது. பிறகு ஹீரோயின் வீட்டில் அங்கே வந்து குளிச்சுட்டு அங்கே தலையெல்லாம் வந்து நல்லா ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஹீரோ அங்கே வந்துட்டு நீ என்ன வந்து இந்த மாதிரிலாம் என்ன செடியூஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கியா, உன்னோட வலையில் நான் எப்பயுமே விழுக மாட்டேன்னு சொல்லிட்டு அவமாட்டி இடியம் மாதிரி பேசிட்டு ஹீரோயினை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அங்கே டார்ச்சர் பண்ணிட்டு போகிறான். ஹீரோயின் அங்கே வயிற்றுல கை வச்சுட்டு இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்கிறதுல நான் வந்து இருக்க முடியாது, கண்டிப்பாக வந்து பேசாமல் இங்கேருந்து கிளம்பி போயிடலாம், அதான் எனக்கு என்னோட பேபிக்குமே நல்லது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே மூமோ போய் மீட் பண்ணிவிட்டு உங்கள் பையன் அந்த சூஜியால் தான் என்னை வந்து வேலையை விட்டுமே தூக்கி
பண்ணிக்கிட்டாரு, இப்போ அவளை வேற மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றத சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக என்னோட பையன் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்குவான், அதுக்கு நம்ம அவங்க பாட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அவளை எப்படியாச்சும் இங்கேருந்து துரத்தி விட்டுருமே அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஷாவை போய் மீட் பண்ணுறா. அப்போ நம்ம ஷாவுட்ட இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு டீலுமே வேணாம், நம்ம வந்து விலகே இருந்துக்கிறலாம், அதான் நல்லது. ஏன்னா நான் வந்து காப்பாற்ற வர சொல்லும்போது உங்களால் வந்து அதை கூட பண்ண முடியலை அப்படின்றத சொன்னதும், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்றத சொல்லிட்டு, நான் கண்டிப்பாக வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்றேன்னு அவர் சொல்கிறாரு. பட் நான் இந்த ஊரில் இருக்க விரும்பலை, இங்கேருந்து போக போகிறேன்னு சொன்னதும், ஆனால் அவன் வந்து உன்னை போக விடுவான்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக என்னால் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும், நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீ இதை பற்றி யோசிச்சுப்பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே டைமே கொடுத்துட்ருக்காரு. நம்ம ஹீரோவும் அங்கே வந்து அசிஸ்டன்ட்மே அங்கே ஹோட்டலுக்கு வெளியே தான் இருக்காங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் இப்போ அடிக்கடி இவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத சொல்லிட்டு பேசினதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு, நீ இப்போ எங்கே போயிட்டு வர அப்படின்றத சொன்னதும், எங்கே போயிட்டு வருவாங்க, வெளியே தான் அப்படின்றத சொன்னதும், இப்போ நீ அந்த ஷாவை தான் நான் போய் மீட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, ஆமாம் அவரை தான் மீட் பண்ணுறேன்னு சொன்னதும் ஹீரோ அங்கே கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். எவ்வளோ தைரியம் தான் நீ இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருப்ப அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயின் உன் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ கோவம் ஆகிட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னை நான் விட்டுருவேன் நினைக்கிறேன் அவளை ஈஸியான்னு சொல்லிட்டு அங்கே கழுத்து பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுக்கு அப்படியே மயக்கமாகிருது. அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுமே ஹீரோ அங்கே பயந்துட்டு திரும்ப டாக்டர் வர சொல்லி அங்கே வந்து டெஸ்ட் பார்த்ததுமே அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப இதே ப்ராப்ளம் தான் வந்துட்டுருக்கு. பட் ஆனால் இந்த டைம் நீங்கள் ரொம்ப நல்லா அவங்கள இன்னும் கேர் பண்ணி பார்க்கணும், ஏன்னா இப்போ அவங்க கன்சீவாக இருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அங்கே ரூமில் அடைச்சி வச்சிடுறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வரவுமே, எனக்கு எதுவுமே வேணாம், நான் இப்போ வெளியே போகணும் அப்படின்றத சொன்னதும், பாஸ் வந்து உங்களை எங்கேயுமே வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் எங்கேயே ரூமில் இருங்கன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நான் எப்படி இப்போ வெளியே போகிறது அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா கால் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, நீ என்னோட பையனை விட்டு விலகி போகணும், அதுக்காக நான் உனக்கு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், நான் போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன், பட் உங்கள் பையன் தான் என்னை வெளியே விடாமல் ரூமில் போட்டு அடைச்சி வச்சிருக்காரு அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நீ அதை பண்ண அவன் கண்டிப்பாக உன்னை விட்டுருவான் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. எதுக்காகனா அவங்க பாட்டியை வந்து அவங்க கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க, அதனால தான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு அங்கே வந்து சாயாவோட அந்த சமாதிக்கு தான் போனதும் அவங்க அம்மா பார்த்தாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே அப்படின்றத சொல்லிட்டு அடிக்க வர்றாங்க. பட் ஹீரோ நீங்கள் அவகிட்ட இருந்து விலகி இருங்க, அவள் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் அவங்க அம்மா இன்னமே திருந்தாமல் அவங்க பாட்டியோட ஃபோட்டோவை காமிச்சு அங்கே மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோட்ட, ஆமாம் நான் தான் சாயாவை கொலை பண்ணேன், ஏன்னா அவளை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஜெலஸாக ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு, அதனால தான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. அதை கேட்டுட்டு ஹீரோ, நீ இப்போ பொய் தானே சொல்லிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும், பொய்யெல்லாம் கிடையாது இதான் உண்மை அப்படின்றத சொன்னதுமே ரொம்ப கோவப்பட்டான், கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். அவள் அப்படியே மயக்கமாயிடுறா. பார்த்தாங்க பிளட்டிங் ஆக ஆரம்பிச்சிருது. வேமா ஹாஸ்பிட்டலுக்குமே அவன் தூக்கிட்டு போயிடுறான். அப்போ மயக்கத்துலேருந்து எந்திரிக்கும் போது என்னோட பேபி எப்படி இருக்குன்னு கேட்டதுமே பேபி வந்து இறந்து போச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே அங்கே கவலையாக ஆரம்பிச்சிருது. திரும்பவுமே அவங்க அம்மாவை வந்து கால் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின், நான் இப்போ நீங்கள் சொன்னதை பண்ணிட்டேன், இப்போ என்னோட பாட்டியை வந்து நீங்கள் விட்டுருங்க அப்படின்றத சொன்னதும், நீ என்னோட பையனுக்கு டைவர்ஸ் கொடு அப்படின்னா தான் பாட்டியை விடுவேன்னு சொல்லிட்டு திரும்ப மெட்றாங்க. கண்டிப்பாக நான் பண்ணுறேன், ஆனால் என்னோட பாட்டியை நீங்கள் விட்டுறணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு யோசிச்சுட்ருக்கா டைவர்ஸ் பண்ணுறதை பற்றி. நம்ம ஹீரோ பார்த்தாங்க வீட்டை ரொம்ப கோவப்பட்டு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான். பார்த்தா அந்த மோமோ வந்து உன்னோட பேபி அவள் பெற்றுக்கணும்னு விரும்பல, அவள் வந்து தப்பான மெடிசன்லாம் சாப்பிட்டு வேணுனே தான் அபார்ஷன் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி போய் இழுத்து விட்டுருக்கா. இப்போ ஹீரோ, நான் வந்து உன் மேலே நம்பிக்கை வைக்கலான்னு ட்ரை பண்ணேன், பட் நீ எல்லாத்தையுமே கெடுத்துட்டேன், நீ எப்போவுமே மாற மாட்டேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நான் உங்கள் பாஸை மீட் பண்ணணும்னு அசிஸ்டன்ட் சொன்னதும் அவர் வந்துட்டு இப்போ இங்கே உள்ளே இல்லை அப்படின்றத சொன்னதுமே, சரி ஓகே இதை அவர்கிட்ட கொடுத்துருங்க வந்தான்னு சொல்லிட்டு போயிடுறா. என்னன்னு பார்த்தா அது டைவர்ஸ் பேப்பர். அதை கொண்டு போய் அவர் வேகமாக உள்ளே கொடுக்குறாரு. ஹீரோ உள்ளே தான் இருந்திருக்கான் போல். அதை பார்த்ததுமே அவனுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகி போயிடுது. அவளுக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு கிளம்பி போகிறான். இப்போ ஹீரோயின் அவள் லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டு, நீ இப்போ எங்கே போயிட்டுருக்க அப்படின்றத கேட்டதும், என்னோட பேபியுமே இல்லை, இப்போ உன் கூட இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ எதுக்காக பேபி அபார்ஷன் பண்ணேன்னு எனக்கு என்ன தெரியாதா, நீ அந்த ஷா கூட போய் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் தானேன்னு சொன்னதும், உங்ககிட்ட எனக்கு பேச விருப்பல, நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொன்னதுமே வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு போய் எங்கள் பெட்ரூமில் தள்ளி விட்டுட்டு அங்கே போர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ ஹீரோயின் மரியாதை என்கிட்ட தள்ளியே போதும், நான் வந்து உனக்கு எவ்வளோ வந்து பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்னால் முடியாது, நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எதுக்காக நான் இப்படி ஒரு டாக்ஸிக்கில் இருக்கணும், எனக்கு நீ டைவர்ஸ் கொடுத்துரு, நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்றத சொன்னதும், ஹீரோ நீ என்கிட்ட எப்பயுமே தப்பிச்சு போக முடியாது, நீ என் கூட தான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு அந்த டைவர்ஸ் பேப்பரை கிழிச்சிட்ருக்கான். நான் எப்போ சாகுறனோ அப்போ தான் உனக்கு வந்து விடுதலை கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ அங்கே ஷாவ் வந்து அவளுக்கு கால்
கால் பண்ணிட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ இப்போ சொல்லு எங்கே இருக்குன்னு, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் உங்களோட தேவை எனக்கு கிடையாது, நீங்கள் வந்து உங்களோட வேலையை மட்டும் பாருங்க அப்படின்றத சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு அவருக்குமே ரொம்ப அங்கே கவலையாயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ சாப்பிட வரதுக்கு முன்னாடியே ஹீரோயின் அங்கே இருக்கா. அவன்ட்டு ரொம்ப நல்ல விதமாக பேசுகிறா, ரொம்ப பாசமாலாம் பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் வந்து பேசாமல் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க, நான் வந்து நல்ல விதமாக வந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் நீ என்ன திரும்பவுமே என்ன வந்து டைவர்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டியா, நான் என்ன சொன்னேன், நான் செத்தாதான் அது நடக்கும்னு சொன்னா இல்லையான்னு கேட்டதுமே அப்போ அதையுமே நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அப்போ அங்கே நைஃப் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயின் மிரட்ட ஆரம்பிச்சிடுறா. அப்போ ஹீரோ நீ ஏன் வந்து பேசாமல் இருக்க, இந்த குத்தி கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு அவனாவே ரொம்ப பண்ணி வயிற்றுல குத்திக்கிறான். இப்பயுமே நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் அப்போ நான் வந்து பேசாமல் சேர்த்து போயிடுறேன், ஏன்னா உன் கூட போய் சேர்ந்து வாழ்கிறதுக்கு அதே பெட்டுன்னு சொல்லிட்டு கழுத்துறதுக்கு போகும்போது நீ அப்படிலாம் பண்ணாத, நான் வந்து இப்போ டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அங்கே சைன் பண்ணிடுறான். ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு போனதுமே ஹீரோ அப்படியே கவலைப்பட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். நீ என்ன அவ்வளோ தூரத்துக்கு என்ன ஹேட் பண்ணிட்டு இருக்கியா, டைவர்ஸ் வாங்குறதுக்காக உயிரை கொடுக்குற லெவலுக்கு அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறான். பிறகு நம்ம ஹீரோயின் நேராக நம்ம ஹீரோட அம்மாட்ட போய் அந்த டைவர்ஸ் பேப்பர் கொடுக்குறா, இப்போ என்னோட பாட்டியை விட்டுருங்க அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. மூட்டை நான் வந்து என்னோட பையனை உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது பாட்டி பார்த்தா திடீர்னு அங்கே ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீ இப்போ யாரை வந்து கூட்டிகிட்டு போய் மேரேஜ் பண்ணி வைக்க போகிற, அவள் தான் சாயா உண்மையிலே கொலை பண்ண அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. இந்த கிளவி போய் சொல்லிட்டு இருக்காங்க, நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலைன்னு சொன்னதுமே என்கிட்ட அதுக்கு எவிடன்ஸுமே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபோட்டோவுமே காமிக்கிறாங்க. இவ தான் அங்கே சாயாவை கொலை பண்ணியிருக்கா. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமே சொல்கிறேன், சாயாவோட உண்மையான சிஸ்டர் வேறு யாரும் கிடையாது, இந்த சூஜி தான். அந்த மூமு என்னோட பேத்தி, நான் தான் குழந்தைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வைத்தேன், என்னோட பேத்திக்கு வந்து நல்ல லைஃப் கிடைக்கட்டும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவள் நீ என்ன சொல்லிட்டு இருக்க, உன்னோட பேத்தியா நான் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டதும் உன்ன மாதிரி பொண்ணை போய் நான் ஏன் என்னோட பையனுக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன், நீ ஒரு கொலகாரியன்றதை விட நீ ஒரு வேலைக்காரியோட பேத்தி அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே வந்து எல்லாத்தையுமே பிடிச்சி கட்டி வைக்க சொல்லிடுறா. எனக்கும் லீக்கு நடுவில் யார் வந்தாலும் உயிரோடு இருக்க முடியாது, இப்போ எல்லாருமே இங்கே சாக போகிறீங்க அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் எப்படியோ வந்து கையை வந்து கலட்டிட்டாங்க, எல்லாத்தையுமே கையை கழட்டி விட்றா. அப்போ அங்கே பார்த்தா ஏதோ வந்துட்டு ஒரு வாயு மாதிரி வந்து போட்டு விட்ருக்காங்க உள்ள, அதனால் எல்லாருக்குமே அங்கே வந்துட்டு மயக்க வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அங்கே வந்து எப்படியாச்சும் நம்ம தப்பிக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணுறா. பட் வந்து ஃபோன் கிடைக்க மாட்டேது. திரும்ப அங்கே ஷாவுக்கு கால் பண்ணிவிட்டு காப்பாற்ற வர சொல்லிடுறா. பாட்டிகிட்ட நான் எப்படியாச்சும் உங்களை காப்பாற்றுப்பேன் பாட்டின்னு சொன்னதும் நீ என்னை பற்றி கவலைப்படாத, உன்னோட உயிரை காப்பாற்றிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே எல்லாரும் மயக்கமாயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் தப்பிச்சு போகலான்னு பார்த்தா அவளுமே அங்கே மயக்கமாயிடுறா. அப்போ ஷாவ் வந்து அவளை அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாரு. பிறகு நம்ம ஹீரோக்கு முடிப்பு வரும்போது அவன் உடனே நம்ம ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுறான். பட் வந்து ஃபோன் லைனே கிடைக்கல. அசிஸ்டன்ட் வரவும் சூஜி எங்கே அப்படின்றத கேட்டதும் அவங்க ஒரு ஸ்டோர் ரூமுக்குள்ளே போனாங்க. அங்கே தீப்பிடிச்சானா எரிஞ்சிருச்சு, இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. கண்டிப்பாக அப்படிலாம் நடந்திருக்காது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 1 மந்த் ஆஃப்டர் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் முழிப்பு வருது. இப்போ ஷாவ் நீ எதை பற்றியும் கவலைப்படாத, கண்டிப்பாக உனக்கு எந்த விதத்தில் வேணாலும் நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் நான் எங்கேயுமே வரப்போகிறது கிடையாது, கண்டிப்பாக அவளை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன், அவள் டோட்டல் ஃபேமிலியுமே கெடுத்துட்டா, என்னோட லைஃபவே நாசம் பண்ணிட்டா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ எங்கே பார்த்தா குடிச்சு ஒரு தேவதாசாவே மாறிடுறான், ஒர்க்கே பண்ணுறது கிடையாது. அப்போ அந்த மூமு வந்து நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் கம்பெனியோட நிலைமையை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டிங்களா, உங்கள் அம்மா வேறு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நீங்கள் எதை பற்றி யோசிக்காமல் இப்படிலாம் பண்ணுறீங்களே, பேசாமல் நான் உங்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஃபைனலாக நம்ம ஹீரோ கிடைக்க போகிறான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டுருக்கா. மூமு அவங்க வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அங்கே ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கா. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே அவளை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நீ என்ன செத்து போயிட்டேன்னு நினச்சேன், நீ என்ன உயிரோட இருக்கன்னு கேட்டதும் நான் திரும்ப வந்ததே உன்னை பழி வாங்குறதுக்காக தான், நீ பண்ணதுக்கெல்லாம் உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமான்னு சொன்னதும் நீ வந்து என்ன நினச்சிட்ருக்க, நீ என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் இப்போ போய் அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னேன், நான் உன் நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்குறா. நீ இப்போ சொன்னேன்னா அவன் உடனே நம்பிடுவானா, எதுவுமே நடக்காது, கண்டிப்பாக வந்துட்டு நான் அவரை வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு நல்லபடியாக வாழ போகிறேன்னு சொன்னதும் நீ பண்ண பாவங்களுக்கு எல்லாமே இப்போ உனக்கு பனிஷ்மெண்ட் தான் கிடைக்க போகுது, சந்தோஷமே உனக்கு இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அவளுக்கு இன்னுமே எங்கள் கோபமாக ஆரம்பிச்சிருது. ஹீரோ வீட்டில் காமிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் வேகமாக அங்கே கிளம்பி வந்ததும் என்னாச்சு சூஜியை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சிச்சா அப்படின்றத கேட்டதும் அது இல்லை பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. ஷாவ் வந்து நம்மளோட கம்பெனியை ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு உடனே அவன் அங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துடுறான். அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அவன் மீட் பண்ணிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஹீரோயின்ட்ட எல்லாருமே செத்து போயிட்டதா நீ சொன்னாங்க, பட்
எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு நீ வருவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு நீங்கள் இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி பேச்செல்லாம் பேச தேவை கிடையாதுன்னு சொன்னதும், ப்ளீஸ் நீ திரும்ப என்னோட லைஃப்பில் வந்துரு அப்படின்றத சொன்னதும், நான் வந்து உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கு விரும்பலை, பிரிஞ்சது தான் சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஷாவ் வந்துடுறாரு. நீங்கள் என்னோட ஃபியான்சைட்டேருந்து விலகி இருங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோக்கு கோவம் ஆகிட்டு, நீ அப்படின்னா வந்து இவனை மேரேஜ் பண்ணுறதுக்காக தான் என்ன விட்டுட்டு போனேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவளும் ஆமான்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அங்கே கோவமாயிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஷாவ் வந்து ஹீரோயின்ட்ட உனக்கு என்ன வந்து ஹெல்ப் வேணுமோ நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், இல்லை நான் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நானே தனியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. பிறகு இந்த மோமோவை பார்த்தா ஒரு டவலை கட்டிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு, இன்னைக்கு பாரு உன்னை வந்து என்னோட வலையில் நான் விழுக வைக்கிறேன், திரும்ப நீ அவகிட்டவே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோங்க உள்ளே வந்ததுமே இவ ரொம்ப ஹாப்பியாகிட்டு வந்து பேச வந்ததும், நீ என்ன இப்படி இந்த ட்ரெஸ்ஸில் என்னோட ரூமில் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நம்மளுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆக போகுது, முன்னாடியே தப்பு பண்ண என்ன ஆக போகுது அப்படின்றத சொன்னதுமே, நீ என்கிட்ட வெளியேறுன்னு சொல்லிட்டு அவன் போய் ரூமில் வந்து லாக் பண்ணிக்கிறான் தன்னை. அப்போ அங்கே எதுக்காக நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் வந்து உங்களை எவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் அந்த சூஜியை நினச்சிட்டு தானே பண்ணிகிட்ருக்கீங்க, அவள் எவ்வளோ மோசமானவ, அவள் சாயாவை கொலை பண்ணவன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே தப்பு தப்பாக பேசினதும் ஹீரோக்கு கோவம் ஆகிட்டு, தேவையில்லாமல் இப்படி பேச்செல்லாம் பேசாதன்னு சொல்லிட்டு அங்கே கதவை திறந்துட்டு திட்டான். உன்னை எந்த மேரேஜ் பண்ணிக்க போகிறது கிடையாது, நான் எப்பயுமே உன்னை வந்து லவ்வே பண்ணது கிடையாதுன்றப்ப எப்படி மேரேஜ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே, இதுக்கப்புறம் நான் வந்து எப்படி அவளை உயிரோட விட்டு வைக்க முடியும், அவளால் தான் எனக்கு பிரச்சனை, அவளை கொலை பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு திரும்பவுமே அங்கே வந்து கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. பிறகு ஹீரோயின் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவளோட அசிஸ்டன்ட் அவர் வந்து எல்லாத்துலேயுமே சைன் பண்ணிட்டாரு, பட் சில கான்ட்ராக்டில் சைன் பண்ண மாட்டேங்கிறாரு மேடம் அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயின் அவங்க ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. நீங்கள் ஏன் இப்படி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும், நான் கான்ட்ராக்டில் சைன் பண்ணி கொடுத்துட்றேன், இந்த கம்பெனியை வேணாலும் உன்ட்டையே கொடுத்துட்றேன், ஆனால் நீ திரும்ப என்னோட லைஃப்பில் வரணும் அப்படின்றத சொன்னதும், நான் உன் லைஃப்பில் திரும்ப வரமாட்டேன், உன் மேலே எனக்கு ஹேட் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னதுமே ஹீரோக்கு ரொம்ப கோவமாயிட்டாங்க, ஓங்கி குத்திடுறா. அப்போ ஹீரோயின் என்ன உனக்கு பெயின் ஆயிட்டுருக்கா அப்படின்றத கேட்டதும், பார்த்தியா இன்னமே என் மேலே உனக்கு அக்கறை இருக்குது அப்படின்றத சொன்னதும், எனக்கு எந்த ஒரு அக்கறையும் கிடையாது, நீ எப்படி வேணாலும் போயிட்டு போ அப்படின்றத சொல்லிட்டு அவள் போனதுமே அங்கே ஹீரோக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக ஆரம்பிச்சிருது. இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்து அங்கே கால் வந்துடுது, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்து கிளம்பி போனதும், அப்போ அந்த மூமு தான் இருக்கா, என்னாச்சு அம்மாவுக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அந்த சூஜி தான் திரும்ப வந்து அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்றத சொன்னதும், அங்கே அவங்க கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா, என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லி ஹீரோயின் அங்கே வந்து எவ்வளோ தூரத்துக்கு தான் போய் சொல்லுவேன், நீ வந்து எங்கள் நிலைமையவே இந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்ட, என்னோட பாட்டி இறந்து போனதுக்கு நீ தான் காரணம், சாயா வந்த மாதிரி தான் பண்ணிட்ட அப்படின்றத எல்லா விஷயத்தையும் சொன்னதும், அதை கேட்டுட்டு இவட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது, இவ போய் சொல்லிட்டு இருக்கா, நான் எதுவுமே பண்ண கிடையாது அப்படின்றத சொன்னதும், அப்போ அவங்க அம்மாவுக்கு முழிப்பு வந்துடுது, அவள் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே உண்மைதான், இவ தான் எங்களோட ஸ்டோர் ரூமில் வச்சு தீயவே கொளுத்தி விட்டா அப்படின்றத சொல்கிறாங்க, சாயாவுமே இவ தான் கொலை பண்ண அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே ஹீரோக்கு ரொம்ப கோவமாயிருது, எவ்வளோ தைரியம் தான் இவ்வளோ தப்பும் பண்ணிட்டு நல்லவ மாதிரி இங்கே வந்து நடிச்சிருப்பேன், இதுக்கப்புறம் உனக்கு வந்து ஜெயில் தான் வீடு, நீ அங்கே தான் போக போகிறேன்னு சொன்னதுமே அங்கே வந்து அவள் கெஞ்சிட்ருக்கா, ப்ளீஸ் நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போனதும் இவன் வேமா பின்னாடியே போயிட்டு ஹக் பண்ணிவிட்டு, நான் உன்னை தப்பாக புரிஞ்சுட்டு நிறைய பண்ணிட்டேன் தப்பு, நீ வந்து எனக்கு வந்து மன்னிப்பு கொடுத்து என்னை ஏற்றுக்கணும்னு சொன்னதும், உன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் கிடையாது, உன் மூஞ்சவே எனக்கு பார்க்குறதுக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அவன் பண்ண தப்பு எல்லாத்துக்குமே அங்கே சாரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அந்த மூம்பு நம்ம ஹீரோயின் அங்கே அட்டாக் பண்ண ஓடி வந்துட்டுருக்கா. ஹீரோ வந்து ஊடால விழுந்து அவனுக்கு அடிபட்டுறது, அவளையுமே அங்கே ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு இங்கே ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவளை போய் மீட் பண்ணதுமே அங்கே ஜெயிலில், ப்ளீஸ் சிஸ்டர் நீங்கள் என்னை காப்பாற்றுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நீ பண்ண தப்புக்கெல்லாம் உன்னை காப்பாற்ற வேற செய்வாங்களா, சாகுற வரைக்கும் நீ இங்கே போய் கெடன்னு சொன்னதும், நான் வந்து நீ என்னை காப்பாற்றினேன்னா உனக்கு ஒரு தெரியாத சீக்ரெட் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னதுமே, என்ன சீக்ரெட் நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதை கேட்டுட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சின்ன வயசில் அவர் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு சாயா கிடையாது, அது நீ தான் அப்படின்றத சொன்னதும், என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு திரும்ப அங்கே ஷாக் ஆகிட்டு இருக்கு. நீ வந்து ஞாபகம் இருக்கா, ஒரு குட்டி பையனுக்கு அங்கே ரூமில் அடைச்சி வைக்கும்போது நீ அங்கே போய் அவரை வந்து பேசி சமாதானம்லாம் படுத்தின, ஒரு கவிதையெல்லாம் சொன்ன இல்லை, நீ பேரை கேட்டப்பா சாயான்னு சொன்ன பார்த்தையா, அந்த பர்சனே நீ உன்னோட ஹஸ்பண்டுக்கு தான் சொல்லியிருக்கேன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவ பார்த்தா அங்கே ஒரு பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயின் இவளை காப்பாற்றாம அப்படியே விட்டுட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பார்க்க வந்தா ஹோமோ ஸ்டேஜுக்குள்ளே போயிட்டான்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நீ சின்ன வயசில் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணே நான் தான், நீ வந்து உன்னை இல்லாத லவ்வுக்காக இவ்வளோ துடிச்சிருக்க, நான் இப்போ உன்கிட்ட திரும்ப வந்துட்டேன், நீ எந்திரி, நான் உன் கூட சேர்ந்திருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறா. நீ எந்திரிக்கிற வரைக்கும் உன்னோட கம்பெனி எல்லாத்தையுமே நானே வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறவேன்னு சொல்லிட்டு அங்கே கம்பெனி எல்லாத்தையுமே அங்கே டேக் ஓவர் பண்ணி எல்லாத்தையுமே நல்லபடியாக சமாளிக்கிறா. அதுக்கப்புறம் அங்கே ஷாவை போய் மீட் பண்ணி, இதுக்கப்புறம் நம்ம 2 பேத்துக்கு நடுவில் எதுவுமே ஒத்து வராது, நான் வந்து அவன் இல்லாமல் இருக்க முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத சொன்னதும், அங்கே ஷாவுக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே அவர் வந்து ஸ்டாப் பண்ணலை. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் திரும்ப ஹீரோவை மீட் பண்ண வந்ததும் அங்கே பார்த்தா பெட்டில் ஆளக்கானோம், எங்கே போயிட்டார் அவருன்னு சொல்லிட்டு அவர் பதறி அடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நின்றுட்டுருக்கான். நான் வந்து எங்கேயும் போல, இங்கே தான் இருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், நீ என்னை மன்னிச்சிட்டீல அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு திரும்ப அங்கே மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு கேட்டதுமே நான் உன்னை மேரேஜ்லாம் பண்ண மாட்டேன்னு அவன் சொல்கிறா. சரி ஓகே, நான் வீட்டுக்கு வர வரைக்கும் மேரேஜ் பண்ண வேணாம், அப்புறம் நீ பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டாங்க ஹாப்பி ஆகிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. சரி ஓகே, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.